தமிழக சட்டப்பேரவையில் இன்னைக்கு 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு இல்லையா? அதை வந்துட்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து காட்டமான ஒரு விமர்சனத்தை வந்து தெரிவிச்சிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, இன்னைக்கு தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது வந்துட்டு மிகப்பெரிய அளவில், அதாவது பிளாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடைசியில் வந்துட்டு வேஸ்டான ஒரு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதே மாதிரி இந்த ஒரு பட்ஜெட் தாக்கல்ல வந்துட்டு சொல்கிற மாதிரியும் மக்கள் எதிர்பார்க்குற மாதிரியும் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு முந்தைய ஆட்சியில் திராவிட மாடலோட வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ரீமேக் பட்ஜெட் தான் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனையாக சொல்லப்படும் விவசாயிகள் படுற கஷ்டம், மின் கட்டண உயர்வு, அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்ற பிரச்சனைக்கும் வந்துட்டு எந்த ஒரு தீர்வும் சொல்லப்படல. மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கான புதுசாக எந்த ஒரு திட்டமும் இதில் அறிவிக்கப்படலை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட மகளிருக்கான 2500 ரூபாயும் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பட்ஜெட் தாக்கல்ல வந்துட்டு விடுபட்டிருக்கு. அதனால மக்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றலை. மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான இந்த பட்ஜெட் தாக்கல் வந்துட்டு புஸ்வான பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்த தாவேக அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணதில் வந்துட்டு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் வந்து எதுவுமே இல்லை. எல்லாமே எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களதே வந்துட்டு ரீமேக் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதனால மொத்தத்தில் தாவேக அரசோட பட்ஜெட் தாக்கல் அப்படின்றது வந்து புஸ்வான பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க.